பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். கடந்த ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி சென்னை எழும்பூரில் நகை வியாபாரியை காரில் கடத்தி 30 லட்சம் ரூபாய் 16 சவரன் தங்க நகை மற்றும் 1 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்த சம்பவத்தில் 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, எப்படி காவல்துறையினர் அவர்களை கைது செய்தார்கள்? அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 6 பேரினுடைய விவரம் வெளியாகி இருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். காரைக்குடியிலிருந்து நகை வியாபாரி கடந்த 26ஆம் தேதி சென்னை நகைகளை வாங்கும் பொழுது அந்த நபரை கடத்தி சென்று அவரிடம் இருக்கக்கூடிய 30 லட்சம் ரூபாய் பணம், 16 சவரன் தங்க நகை மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் பகுதியை சேர்ந்த காரைக்குடி பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் கடந்த 26ஆம் தேதி நகைகள் வாங்குவதற்காக சென்னை வந்திருக்கிறார். அப்பொழுது அவரை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கடந்த 26ஆம் தேதி எழும்பூர் சர்ச் அருகே நின்று கொண்டிருந்த பொழுது அவரை காரில் கடத்தி கொண்டு அவர் வைத்திருந்த 30 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 16 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவரை மிரட்டிவிட்டு போரூர் அருகே இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த ரவிச்சந்திரன் என்பவர் எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் எழும்பூர் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் 6 நபர்களை நேற்று இரவு கைது செய்திருக்கிறார்கள். அதில் மதுரையை சேர்ந்த முத்துலிங்கம், பிரபு மற்றும் பிரேம்குமார், கமல் என்கிற பிரபு மற்றும் தினகரன் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்து சற்று நேரத்துக்கு முன்பாக தான் எழும்பூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த 6 நபர்களிடம் இருந்து 30 லட்சம் பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள், தங்க நகை ஆகியவற்றை 90% மீட்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபடுவதாக காவல்துறையினர் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.